காதல் எனும் சிறையினிலே ராஜமாணிக்கம் ரஞ்சனாவோட நடத்தையை பத்தி சொல்ல குடும்பத்தினர் எல்லாரும் அதிர்ந்து போய் அப்படியே நின்னாங்க. இந்த விஷயம் பத்தி தெரிஞ்ச ஆதித்யனும் தேவாவும் தலை குனிஞ்சு நிற்க மேகனாவிற்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. இந்த விஷயம் தன்னோட அப்பாவுக்கு முன்னமே தெரியுமா அப்படின்னு நினைச்சு அதிர்ந்து போனா. தீபிகாவுக்கும் ரஞ்சனா அத்தை விஷயம் தெரியும் அப்படிங்கறனால அமைதியாவே இருந்தா. சந்தியாவுக்கும் விஜயாவுக்கும் நடப்பது ஒன்னும் புரியாம குழம்பி போய் நின்னவங்கல்ல விஜயா மட்டும் ராஜமாணிக்கத்துக்கிட்ட வந்து, என்ன மாப்பிள்ள இதெல்லாம், நீங்க பழி போடுறது எங்க வீட்டு பொண்ணு மேல, அது நினைவிருக்கட்டும், வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை அள்ள முடியாது என்றாள். இவ்வளோ நேரமும் அமைதியா இருந்த விஜயா அப்படி சொன்னதும், தன் நாத்தனார் ரஞ்சனாவை பத்தி ராஜவர்மன் தவறாக பேசியதும் அவளுக்கு ரொம்ப கோபம் வந்து அப்படி பேசினான். அதை கேட்ட ராஜவர்மன், உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதுங்க, அதனால நீங்க எதுலையுமே தலையிடாதீங்க, பேசாம இருங்க. இதுல எல்லா விஷயமும் தெரிஞ்ச இந்த வீட்டு ஆம்பளைங்க குத்துக்கல்ல மாதிரி உங்க முன்னாடி தானே நிக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். நான் கேட்ட கேள்விக்கு யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசுறாங்களான்னு என்று கூறியவரை தொடர்ந்து விஜயா வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களையும் ஒரு தடவை திரும்பி சுற்றி பார்த்தா. எல்லாருமே இருந்த இடத்துல அப்படியே தலை குனிஞ்சு நிற்க விஜயாவுக்கு இன்னுமே பேரதிர்ச்சியா இருந்தது. சந்தியாவை திரும்பி பார்த்தா. அவளுக்குமே ஒன்னும் புரியல. இதெல்லாம் எப்ப நடந்தது, எப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியாம தவிச்சு போனாங்க. சந்தியா திரும்பி தன் மாமனார் கிட்ட வந்தவ அவர்கிட்ட போய், என்ன மாமா இதெல்லாம், இவர் நம்ம வீட்டு பொண்ணை பத்தி இப்படி தப்பு தப்பா நம்ம மாப்பிள்ளையா இருந்துட்டு இவரே பேசுறாரு, பார்த்துட்டு எல்லாரும் சும்மா இருக்கீங்களே, ரஞ்சனா மேல எந்த தப்பும் இல்லைன்னு வாயை திறந்து சொல்லுங்க மாமா என்றார். ஆனா அவருமே தலை குனிஞ்சு நிற்க பக்கத்துல இருந்த தேவி மட்டும் தன் மகள் கிட்ட ஓடி வந்தா. பாவி, கேட்டியடி உன் புருஷன் பேசுறத, உன்னை நடத்த கெட்டவன்னு சொல்றாரு, என்னைக்கோ நீ பண்ண தப்பு, புருஷனுக்கு துரோகம் பண்ணி புள்ளைய பெத்துக்கிட்டியே, இப்ப பாரு இந்த விஷயம் நம்ம குடும்பத்தையே எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, பாருடி பாரு என்று கேட்ட அதே வினாடி எல்லாரும் ரஞ்சனாவை அருவருப்போட பார்க்க அந்த அருவருப்பை தாங்க முடியாத ரஞ்சனா தலை குனிஞ்சு நின்னா. அதே சமயம் அங்க ஒரு பெரிய கார் வரும் சத்தம் கேட்கும். அனைவரும் வாசலை நோக்கி திரும்பி பார்த்தாங்க. அங்க ரொம்ப கம்பீரமா ஒரு உருவம் நடந்து வந்தது. அந்த உருவத்தை பார்த்த ரஞ்சனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. வாய் விட்டு மாணிக்கமா என்றவன், மாணிக்கம் மாணிக்கம் என்று ஓடிப்போய் அவன் மார்பில சாஞ்சு கதறி அழுதான். நாம அன்னைக்கு பண்ண தப்பு இன்னைக்கு என்னோட வாழ்க்கைய வழி வாங்கிடும் போல இருக்கு மாணிக்கம். அன்னைக்கு உன்னை காதலிச்சப்பவே நான் உங்கூட ஓடி வந்திருந்தா எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி பழியெல்லாம் வந்திருக்காது என்றவள் தன் குடும்பத்தினரை கோபமா திரும்பி பார்த்தா. தன் அண்ணன் அப்பா கிட்ட ஓடி வந்து நின்ன ரஞ்சனா, என்னோட வாழ்க்கை பாழாக நீங்கெல்லாம் தான் ஒரு முக்கிய காரணம். அன்னைக்கு நான் காதலிச்ச இந்த மாணிக்கத்தையே என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் இவரையே கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா எனக்கு பிடிக்காத திருமணத்தை பண்ணி வச்சீங்க. அதுக்கப்புறம் என்னோட சூழ்நிலை மறுபடியும் மாணிக்கத்துக்கூடயே பழக வேண்டியதா போச்சு. அதனால நான் ஒரு குழந்தைக்கும் தாயான, அந்த குழந்தைய வச்சுக்க முடியாம நீங்க சொன்னபடி அதை அநாத ஆசிரமத்திலையும் விட்டுட்டு வந்தேன் என்று உணர்ச்சி வசத்தில் பேசிட்டே போனா ரஞ்சனா. தன் அருகில் இருந்த மாணிக்கம் இருக்கும் தைரியத்துல அவ இப்படி பேசிட்டு போனது மாணிக்கத்துக்கே ஆச்சரியமா இருந்தது. மாணிக்கம், நீங்க என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, பதில் சொல்லுங்க, நம்ம பொண்ணு இப்ப எங்க, அவ எங்க இருக்கா? நான் எந்த விஷயத்த இத்தனை வருஷமும் மூடி மறைச்சேனோ அந்த விஷயம் இப்ப வெளியில வந்துருச்சு. எனக்கு என்னோட கணவரோட வாழவே பிடிக்கல. எந்த கணவருக்காக நான் என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி என் குடும்பத்துக்காக வாழ்ந்தேனோ அவரே எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலேயும் என்னால பேசாம இருக்கவே முடியாது. யாரு நம்ம பொண்ணு, சொல்லுங்க, நம்ம பொண்ணு எங்க இருக்கா என்று கேட்டு கதறி அழுதா. அருகில் இருந்த மாணிக்கம் அவருடைய கையை தூக்கி ஆட்காட்டி விரல அபிநயா பக்கம் திருப்பினாரு. இதுதான் நம்ம பொண்ணு என்று கூறி அபிநயாவை அடையாளம் காட்டினாரு மாணிக்கம். அதை கேட்ட ரஞ்சனாவுக்கு தலையே சுத்துச்சு. இந்த அபிநயா தன்னுடைய பொண்ணா என்று நினைச்சவ அபிநயாவை தலை முதல் கால் வரை ஊன்றி பார்த்தா. அடுத்த வினாடி ஓடிப்போய் அவளை கட்டிக்கிட்டா. என்னை மன்னிச்சிடுமா, உனக்கு நான் ரொம்ப கெடுதல் பண்ணிட்டேன்.
நான் சின்ன வயசுல பண்ண தப்புக்கு உன்னை ரொம்ப தண்டிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடு. உனக்கு பண்ண பாவத்துக்கு தான் நான் இன்னைக்கு ரொம்ப தண்டனையை அனுபவிக்கிறேன் என்று கதறி அழுதவளை பார்த்து ஒண்ணுமே பேசாம தன் மார்போடு அணைச்சுக்கிட்டா அபிநயா. அங்க இருக்கிற யாருக்கும் பேசவே வாய் வரல. ஆனா முதல்ல தெளிஞ்சவ பாட்டி தேவிதான். தன் மகக்கிட்ட ஓடி போனவன் அவளை அபிநயா கிட்ட இருந்து பலவந்தமா பிரிச்சு எடுத்து ரஞ்சனாவை ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிச்சாரு. சீ, உன்னால தாண்டி என் குடும்பம் மானமே போச்சு. திரும்பி பாருடி, நம்ம குடும்பத்துல எத்தனை ஆம்பளைங்க உன்னால தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்கன்னு என்றவர் அபிநயாவை திரும்பி முறைச்சு பார்த்தாரு. நீதான் இந்த கழிசடையா? இந்த கழிசடைக்கு பிறந்தவள் நீயா? அப்படின்னு தன்னோட மகளை மறுபடியும் ஓங்கி அடிச்சா. ரஞ்சனா கீழே போய் விழப்போனா. அதை பார்த்த மாணிக்கம் ஓடி வந்து ரஞ்சனாவை பிடிச்சிட்டு தன் மார்போடு அணைச்சுக்கிட்டாரு. அதை கண்ட தேவி மாணிக்கத்துக்கிட்ட இருந்து தன் மகளை பிரிச்சு எடுத்து, சீ நாயே, உன் தகுதிக்கு என் பொண்ணு கேக்குதா? போடா நாயே வெளியே என்றாள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே அமைதியா நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆதித்யனுக்கு ஏதோ ஒரு உண்மை இப்ப வெளியில வருவது போல தோன்றியது. அதனால பாட்டியை தடுக்காம அமைதியா கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான். அபிநயா ஆதித்யா திரும்பி பார்த்தான். அவ கண்கள்ல இருந்த அழுகை அவனை என்னவோ பண்ணுச்சு. ஆனாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி கஞ்சாட மட்டும் காட்டினான் ஆதித்யன். அவளும் அப்படியே அமைதியா நிற்க பாட்டி தேவி மாணிக்கத்துக்கிட்ட போய், இன்னும் ஏண்டா இங்கே நிக்கிற? என் பொண்ணை கொன்னாலும் கொல்வேனே தவிர உன்ன மாதிரி தெரு நாய்க்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்றவளை பார்த்து சிரிச்சா மாணிக்கம். உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, தொடவே கூடாது அப்படின்னு தானே எங்க காதல பிரிச்சு இதோ இந்த பெரிய மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. ஆனா என்னாச்சு? அதுக்கப்புறமும் என் கூட பழகி என்னோட குழந்தைய வயிற்றுல சுமந்து பெற்றிருக்கா உங்க பொண்ணு. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் அவ என்னை எந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கான்னு. அவளுடைய வாழ்க்கைய நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே நாசம் பண்ணீங்க. போதும் நீங்க பண்ண லட்சணம் எல்லாம். நான் இவளை கூட்டிட்டு இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். உங்களால இப்போ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நான் முதல்ல இருந்த மாணிக்கமே இல்லை, என்கிட்டயும் இந்த மாதிரி பண வசதியெல்லாம் இருக்கு என்றார். அதை கேட்ட தேவிக்கு கொலைவெறி கண்கள்ல தாண்டவம் அடிச்சு, என்னடா சொன்ன என்று மாணிக்கத்தின் சட்டை பிடிச்சு அவன் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினான். உனக்கு என்னோட பொண்ணு கேக்குதா? உன்னை எல்லாம் அன்னைக்கே கொண்டு போட்டிருக்கணும்டா. இவ்வளோ நாள் உயிரோட விட்டது ஏன் தப்பு தான். இதோ இந்த தடிமாடுக கிட்ட அன்னைக்கே சொன்னேன் உன்னை கொண்டு போட்டுட்ட சொல்லி. ஆனா இவனுங்க கேட்காம பாவம் பார்த்து வந்து நின்னானுங்க என்று தன் மகன்களை சுட்டி காட்டி சொன்னா தேவி. தாத்தாவுக்கு தன் மனைவியோட நடவடிக்கை சற்று வினோதமா இருந்தது. தேவி, நீயே இவ்வளோ கோவப்படுற? விடு, இனி நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துதான் ஆகும். அதுக்கு நீ கோவப்பட்டா சரியா போச்சா என்றார். அதை கேட்ட தேவிக்கு உடம்பெல்லாம் பத்தி எறியது போல இருந்தது. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நான் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியாதா உங்களுக்கு? என்னோட அந்தஸ்து வசதிக்கு இவன் ஏணி வச்சா கூட எட்ட மாட்டான் அப்படின்னு ரௌத்ரமா சொன்ன பாட்டி தேவி மாணிக்கத்தை திரும்பி பார்த்து, டேய், உன்னை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தினேன் என் பசங்களை வச்சு. ஆனா அதுக்கப்புறமும் இடையில என் பொண்ணோட வாழ்க்கையில வந்து அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போனேன். அந்த அசிங்கத்தை தொலைக்கிறதுக்கே நான் படாத பாடுபட்டேன். ஆனா இப்பவும் அந்த அசிங்கம் எங்களை விட்டு போகாம எங்க கண்ணு முன்னாடியே வந்து நிக்குது பாரு என்று அபிநயாவை பார்த்து சொன்னாரு. எப்போ எங்க வீட்டு பொண்ணுக்கு உன்னோட வாரிசை கொடுத்தியோ அன்னைக்கே உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட சொல்லி என் பசங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவனுக்கு தான் பரிதாபம் பார்த்து உன்னை உயிரோட விட்டுட்டு வந்தானுங்க. ஆனா அதுக்கப்புறமும் நீ அடங்கலடா. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ என் பொண்ணை பார்க்க வந்த. அப்பவே உன்னை கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா மறுபடியும் எங்க பசங்க கிட்ட இதை பத்தி பேசி அவங்களுடைய வாழ்க்கையும் நாசம் பண்ண நான் விரும்பல. அதனால என் பொண்ணு உயிரோட இருந்தா தானே நீ அவளை பார்க்க வருவேன்னு அவ சாப்பாட்டுல விஷம் வச்சேன். ஆனா அவளுடைய அதிர்ஷ்டம் அந்த சாப்பாட்டை என் பேரை சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டான். பாவம் என் பேரனை இன்னைக்கு நான் இழந்து நிக்கிறதுக்கு காரணமே நீதானடா என்று கோவத்தில் உண்மைகளை போட்டு உடைச்சா பாட்டி தேவி. இதை கேட்ட அனைவருக்குமே பேச்சே வரல. அப்படின்னா அருணை கொன்னது பாட்டி தேவியா? இதை அவங்களால நம்பவே முடியல. ஆதித்யனுக்கு கூட இப்படி ஒரு அதிர்ச்சி கிடைக்கும்னு அவனே எதிர்பார்க்கல. தாத்தாவும் ரொம்ப அதிர்ந்து போய் நின்னாரு.
அவரால் தன்னோட மனைவி கொலைகாரிங்கிறத நம்பவே முடியல. எப்படி இவளுக்கு இந்த அளவுக்கு மனசு வந்துச்சு? அவ்வளவு கொடுமையானவளா தன்னோட மனைவி? அவரால் அதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. பரிதவிச்சு போன அவர் தன் மனைவிய நாடி வந்தாரு. என்ன தேவி, ஏதோ பேசிட்டு போற? அப்படின்னா நம்ம பேரனை கொன்னது நீயா என்று அதிர்ந்து போய் கேட்டாரு. அந்த கேள்வியை கேட்டதும் தான் பாட்டிக்கு எல்லா உண்மையும் இப்ப சொன்னது அவளுக்கே உரைச்சது. திரும்பி விஜயாவையும் சந்தியாவையும் பார்த்தாரு. 2 பேரும் கதறி அழுதுகிட்டு அவரவர் கணவர் மீது சாஞ்சு ஆறுதலை தேடிட்டு இருந்தாங்க. வீரவர்மனும் சிங்கவர்மனும் தன் மனைவிகளை தோளோடு அணைச்சு தட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை கண்ட தேவி தன் மகன் வீரவர்மன் கிட்ட போனா, அப்பா, என்னை மன்னிச்சிடு. நான் அருணை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. நம்ம வீட்டு கழிசரை ஒன்று வளருது, அவன் நடத்து கெட்டு போகும்போது என்னால் அதை தாங்கவே முடியல. சின்ன வயசுல தான் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு மன்னிச்சேன். ஆனா இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவன் வந்ததும் ஓடி போய் கோவில்ல பார்த்துட்டு வந்து தன்னோட பழைய காதலை புதுப்பித்துட்டு வந்தா. அந்த கோவத்துல தான் அவளுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுத்தேன். ஆனா அது தெரியாத அருண் அந்த சாப்பாட்டை அன்னைக்கு அவன் சாப்பிட்டுட்டு இதோ இந்த அபிநயா வீட்டுக்கு போயிருக்கான். அது எனக்கே தெரியாதுப்பா, என்னை மன்னிச்சிடு என்று தன் மகன் வீரவர்மன் கிட்ட கையேந்தி மன்னிப்பு கேட்டாரு. அவர் எதுவுமே பேசாம தாயை பிரம்ம பிடிச்சது மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பக்கத்துல இருந்த விஜயாவோ, என்ன அத்தை, உங்களோட கோபத்தால என்னோட குழந்தையே இல்லாம இருந்த எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்து என்னை அன்பா பார்த்துக்கிட்டானே நம்ம அருண், அவனை போய் கொன்னுட்டீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு கதறி அழுதா. சிங்கவர்மனை பார்த்த பாட்டி, என்னை மன்னிச்சிடு, நான் கோவத்துல பண்ணிட்டேன்னு சொன்னாரு. ஆதித்யனுக்கு இந்த நிலைமையை எப்படி கையாள்வதுனே தெரியல. எத்தனையோ பிசினஸ்கள்ல தன்னோட சாமர்த்தியத்தை காட்டினவன் இப்போ குடும்பத்துல இருக்கிற இப்படி ஒரு சிக்கல் வரவும் யார்கிட்ட என்ன பேசுறது, எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியாம அதிர்ச்சியில அப்படியே நின்றுட்டு இருந்தான். தேவாவுக்கும் மேகனாவுக்கும் தன்னோட பாட்டியோட நிலைமையை பார்த்து ரொம்ப பரிதாபமா இருந்தது. யாருமே இந்த முடிவை எதிர்பார்க்கவே இல்லை.